ஆணித்தரமாக எதிர்க்கிறோம். இந்த ப்ராஜெக்டால எந்தவித லாபமும் எந்த ஜனங்களுக்கு இல்ல. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை படித்தவர்கள் குறைவு. ஆனா 10 ஆண்டுகளில் இன்ஜினியர் படிச்சவங்க 8 பேர் இருக்காங்க எங்க ஏரியாவில். ஆனா அந்த 8 பேருமே எட்டி பார்க்க முடியாது. இப்ப வருகின்ற காலத்தில் என்ன செய்ய போறீங்க? ஏற்கனவே ஏமாத்து பத்தாதா? வெள்ளக்கார ஆட்டுத்தோலை எடுத்து வந்த மாதிரி முதலில் நாகை மாவட்டத்திற்கு சனியன் பிபிஎன் பவர் பிளான்ட் மூலமாக வந்தது. அது தொடர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தருணத்தை சொல்லிக்கொண்டு பவர் பிளான்ட் வருவதை எதிர்க்கின்றோம். ஐயா வணக்கம். எனது பெயர் எம்ஆர்ஜே முத்துக்குமார், பாட்டாளி மக்கள் கட்சியின் செம்மனார் தெற்கு ஒன்றிய செயலாளர். எங்களுடைய ஐயாவின் தமிழின போராளி மருத்துவர் ஐயா எங்கெல்லாம் இளைநிலங்கள் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தலை நிமிர்ந்து நின்று அவர்கள் தலைமையில் அவர் போராட்டம் நடத்தி வெற்றி கண்டுதான் போராட்டம். அது விமான விரிவாக்கமா இருந்தாலும் சரி, அரியலூர் ஜெயங்கொண்டா நிலக்கரியா இருந்தாலும் சரி, ஐயா ஆணையிட்டால் தமிழ்நாடு கொந்தளிக்கும். வேண்டாம், இந்த பவர் பிளான்ட் வேண்டாம் என்று கூறிக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் சுந்தரவடி, பிள்ளைப்பெருமாள் ஊராட்சியை சார்ந்தவன். 1998ஆம் ஆண்டு பிபிஎன் பவர் பிளான்ட் வந்தபோது எங்கள் கிராமம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தது. என்ன காரணம் என்றால், வீட்டுக்கு ஒருவருக்கு பிள்ளைப்பெருமாள் ஊராட்சியிலும் மாணிக்கப்பங்கு ஊராட்சியிலும் வீட்டுக்கு ஒருவருக்கு கண்டிப்பாக நாங்கள் வேலை தருவோம் என்று பிபிஎன் நிர்வாகம் எங்களை பொய் வாக்குறுதி சொல்லி ஏமாற்றியது. என்ன வேலை? 12 ஆண்டு எவனுக்கு வேலை கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள்? பிள்ளைப்பெருமாள் ஊராட்சியில் உங்களுடைய பிபிஎன் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நபர் எத்தனை பேர்? எங்கள் ஊரில் 22 பொறியியல் மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஒருவருக்கு வேலை கொடுக்க முடிந்ததா உங்கள் நிர்வாகம்? என்ன செய்கிறீர்கள்? அண்டை மாநிலத்திலிருந்தும் அண்டை மாவட்டத்திலிருந்தும் நீங்கள் ஆட்களை கொண்டு வந்து வைத்து எங்கள் கிராமத்தை எங்கள் ஊரை நாசமாக்கியதுதான் எங்களுக்கு மிச்ச பட்டம். இன்னும் வேதனை என்னவென்றால், திருக்கடையூரிலிருந்து நாங்கள் செல்லக்கூடிய அந்த ரோடு உங்களால் பாழாக்கப்பட்டது. நீங்கள் திட்டறிக்கை கூறுகிறீர்கள், நாங்கள் 40 லட்சம் ரூபாய் இந்த ரோடு போட்டோம். ரோட்டை வீணாக்கியதே பிபிஎன் பவர் பிளான்ட். அப்படி எங்கும் போது ரோட்டுக்காக 40 லட்சம் செய்வதற்கு என்ன பெரிய இது? திருக்கடையூரில் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு எங்கள் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் பிள்ளைப்பெருமாள் மாணிக்கப்பங்கு பஞ்சாயத்தில் உங்களுடைய பிளான்ட் இருக்கும் போது திருக்கடையூர் பஞ்சாயத்தில் இந்த பிளான்ட் இந்த மீட்டிங் கூட்டத்தை நடத்துவதற்கு காரணம் என்ன? இதை விட வெட்கக்கேடு என்னவென்றால், இதை போட்டிருக்கிறதே இந்த பந்தல். இதுதான் இதோட பெரிய வேதனை. இந்த பந்தலை போட்டது, இந்த பந்தலுக்கு சப்காண்ட் கொடுத்தது ஆக்கூரை சேர்ந்த ஒரு நபருக்கு. ஏன் எங்கள் ஊரில் அப்படி தகுதி வாய்ந்தவர்கள் கிடையாதா? அவர் போடவில்லை. இதில் வேடிக்கை என்னவென்றால், அவர் ஒரு அமௌண்டை தொகை கமிஷன் வாங்கி கொண்டு சீர்காழியில் ஒருத்தருக்கு கடலூர் ஒருத்தருக்கு மாற்றி கொடுத்து இந்த பந்தல் இன்னைக்கு அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இனி வரும் காலங்களில் இந்த பவர் பிளான்ட் விரிவாக்கத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒருவேளை அரசு இதற்கு அனுமதி கொடுத்து அந்த விரிவாக்கம் நடந்தால் எங்கள் ஊரில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லையில் முழுமையாக இந்த பவர் பிளான்ட் நிறுத்தத்தை நாங்கள் தடை செய்வோம், எதிர்ப்போம் என்று கூறுகிறோம். பெண்கள் பேசலாங்க. ஓகே, மைக் பாருங்க. மக்கள் கருத்து கேட்ப கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பெயர் தனலட்சுமி. நான் திருக்கடையூர் பகுதியை சேர்ந்தனா. இந்த 330 மெகாவாட்ல இந்த பவர் பிளான்ட் ஆரம்பிச்சு செயல்படும் போது 3000 கோடி சொத்துக்கள் இழப்பு எங்களுடைய மீனவர்கள் சந்திச்சிருக்காங்க. தாழம்பேட்டை, புதுப்பேட்டை, வெள்ளக்கோயில் போன்ற கிராமங்கள்ல இருந்து. இன்னைக்கு இந்த 1410 மெகாவாட்ல இந்த பவர் பிளான்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நாங்க எத்தனை கோடியை இழக்க வேண்டியிருக்கோம்? ஏற்கனவே சுனாமில நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம். இன்னும் எங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எங்களுடைய உயிர் இருக்குது. கவர்மெண்ட் இன்னைக்கு கட்டி கொடுத்தாங்க பாருங்க, தீப்பெட்டி சைஸ்ல ஒரு பாக்ஸா வீடு. அந்த வீடு இருக்கு. வேற எதுவுமே எங்கள்கிட்ட இல்லைங்க இழக்க
தொட்டியில வந்து மேய்ஞ்சிட்டு இருந்ததை எங்களுடைய பெண்கள் மீன் கொடுக்க போனாங்க பாருங்க, அவங்க பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, அரிய வகை உயிரினங்களை ஒரு பக்கம் பாதுகாக்கணும்னு சட்டங்கள் போடுறோம், இன்னொரு பக்கம் என்ன செய்யறோம்னா அதை அழிக்கக்கூடிய இது போல பவர் பிளான்ட் நம்ம கடற்கரை ஓரங்கள்ல ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை அரசாங்கம், எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அரசாங்கம் வந்து கடற்கரை ஓரத்தை சுடுகாடு ஆக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா கடற்கரை ஓரத்தில் உள்ள விவசாயிகளும் மீனவர்களும் ஒட்டுமொத்தமாவே அழிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட பவர் பிளான்ட் வைக்கிறதோட வெளிப்படையாவே கடற்கரை ஓரத்தை சுடுகாடாக்கும் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துடலாம். அதுல மீனவர்களும் சரி, விவசாயிகளும் சரி, தலித்துகளும் சரி, எல்லாரும் ஒட்டுமொத்தமா நாங்க அழிஞ்சிருவோம். அதனால இந்த பிபிஎன் பவர் பிளான்ட ஒட்டுமொத்தமா நாங்க எதுக்குறோம். நான் மட்டும் இல்ல, எங்களுடைய கடலோர சமூகங்கள் அனைத்தும் எதுக்குது. பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. அடுத்தபடியாக 7ஆம் நம்பர் பாக்ஸ்ல இருந்து ஒரு நபர் பேசலாங்க. ஹலோ, எனது பெயர் பூமிநாதன், தரங்கம்பாடி மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதி. இந்த நேர்காணலுக்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மீனவ சமுதாயத்தின் சார்பாக கரம் சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நாகப்பட்டினத்துக்கு சனியன் பிடித்து விட்டது. உலகில் நம்ம இந்திய நாட்டில் உள்ள அனைவருக்கும் சனியத்தை போக்குவதற்கு நமது அருகில் உள்ள காரைக்கால் திருநள்ளாறை பயன்படுத்துவோம். இன்று நமது நாகப்பட்டினம் மாவட்டத்தை சனியன் பிடித்து விட்டது. இந்த பிபிஎன் பவர் பிளான்ட் 320 மெகாவாட்டோடு போனால் இந்த சனியன் விட்டு போயிடும். இல்லை என்றால் குறு நகர்ந்து பிபிஎன் பவர் பிளான்டை பிரித்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே அவர்கள் மேலும் விரிவாக்கம் செய்வதை நிறுத்திக் கொண்டால் இத்துடன் நீங்கள் பிரித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு நாங்கள் இந்த வாய்ப்பை வழங்குகிறோம். எனவே இந்த மீனவ சமுதாயத்தை அளிக்கும் இந்த பவர் பிளான்டை ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மீனவ தரங்கை தாழ்க சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் 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 என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹலோ ஹலோ, என்னுடைய பெயர் குமார். நான் வெள்ளக்கோயில் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர். பெயர் சொல்லுங்க. பெயர் ஊர். நான் வெள்ளக்கோயில் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர். இந்த பிபிஎன் வருவதை நான் முதலிலே எதிர்க்கின்றேன். அதன் பிறகு இரண்டொரு கருத்துக்கு சொல்லி மற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்க விரும்புகிறேன். இந்த பிபிஎன் ஆரம்பத்திலே 10 வருடங்களுக்கு முன்னால் இங்கே வரும்போது எங்கள் மீனவ கிராமங்களிலே சென்று இவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? உங்கள் பகுதியிலே இந்த அனல் மின் நிலையம் வந்தால் உங்கள் கிராமங்களிலே ஒரு ஊருக்கு 100 நபர்களுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பள்ளிக்கூடம் வசதி செய்து தருவோம், ரோடு வசதி செய்து தருவோம், தண்ணீர் வசதி செய்து தருவோம், இன்னும் சுகாதார திட்டங்கள் எல்லாம் நாங்கள் என்னென்னமோ செய்து தருவோம் என்று சொன்னார்கள். ஒரு சில பேர் படிக்காத இவர்களின் பேச்சை கேட்டு எப்படியோ அவர்கள் வருவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். ஆனால் 10-12 வருடம் ஆயும் கூட இன்றும் அவர்கள் இது மாதிரி அவர்கள் சொன்னதை ஒன்று கூட அவர்கள் நிரூபித்து காட்டியதில்லை. ஆனால் அப்படி இருந்தும் மறுபடியும் ஒரு பொய்யை சொல்லி இங்கே கால் ஊன பார்க்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக இங்கே தமிழகத்திலே சுனாமி எடுத்த போது தமிழகம் முழுவதும் 10,000 உயிர்கள் இறந்தார்கள். அதிலே தரங்கம்பாடியை சேர்ந்த தரங்கை பக்கத்து கிராமத்தில் சேர்ந்த மொத்தம் 3000 பேர் இறந்தார்கள். இந்த 3000 பேர் இறந்தப்போ இங்கே திருச்சியில இருந்து, தஞ்சாவூர்ல இருந்து, இன்னும் அதர் மாவட்டங்களில் இருந்து, அதர் ஸ்டேட்ல ஆந்திரா, கர்நாடகத்தில் இருந்தெல்லாம் தொண்டு நிறுவனங்கள் அங்கே அவர்கள் அள்ளியாந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள். இங்கே அருகாமையில் இருந்த பிபிஎன் தொண்டு நிறுவனம் எங்களுக்கு நீங்கள் ஒரு மொட்டி கொடுத்ததுண்டா, ஒரு துண்டு ரொட்டி கொடுத்ததுண்டா நீங்கள் என்று நினைக்கும் போது மிக கேவலமான ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். இன்னும் எங்கள் கிராமம் கருத்தை பதிவு பண்ணிருக்கிறதுனால் எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பேசலாம்.